ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மக் watalappan. இந்த watalappan ஒரு 5 நிமிஷத்துல நம்மளுக்கு செஞ்சு முடிச்சிட முடியும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு முட்டை, அரை கப் தேங்காய் பால் நல்லா திக்கா இருக்கணும். தேங்காய் பால் இல்லைன்னா நீங்க ஃப்ரெஷ் மில்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் cashew nuts, raisins, ஏலம் கொஞ்சம், கருப்பட்டி ஒரு 50 கிராம், அப்புறமா வெனிலா எசன்ஸ். இப்போ அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் முட்டையை போட்டுக்கலாம். முட்டை பாருங்கள், நான் நல்லா கலக்கி விட்டுருக்கேன். அதான் போட்டுக்கோங்க. இதில் வட்டலப்பம் ப்ராப்பர் மெத்தடில் பண்ணும்போது மிக்சிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் இது ஒரு குயிக்காக எப்படி செய்யலான்னு காட்டுறதுக்காக தான் இதை பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பட்டி, இது எல்லாத்தையும் போட்டு இது மூணையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் பிளெண்ட் பண்ணியும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையாலே விஸ்கும் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸினால நான் பிளெண்டரில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இதை பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. வடிகட்டி எடுத்துடலாம். ஏன்னா முட்டையிலாம் சின்ன சின்ன பீசஸ் இருக்கும், அதனால் இது நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இதை வடிகட்டி எடுத்தாச்சு. அடுத்ததாக கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஏன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறோன்னா இதில் இருக்க அந்த முட்டை ஸ்மெல் போகிறதுக்காகத்தான். அடுத்ததாக ஏலத்தை நச்சுட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரைசின்ஸ், இதை நம்ம எப்பயும் போடலாம், இல்லைன்னா கடைசியாக செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மேலே போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் cashew nuts, அதை இப்போ போடலாம், லாஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம். தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம இதை அவனில் வச்சு எடுக்கலாம். இப்போ நாங்கள் இதை அவனில் வச்சு எடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட அவன் இல்லைன்னா நீங்கள் இட்லி குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி குக்கரில் ஒரு 20 நிமிஷம் இதை ஸ்டீம் பண்ணி பாருங்கள். ஸ்டீம் பண்ணி எடுத்ததை ஒரு டூத்பிக் விட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டீம் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி. அடுத்ததை நான் இதை அவனில் வச்சு எடுக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டாக ஒரு 3 நிமிஷம் செட் பண்ணி பாருங்கள். திரும்ப 3 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து ஒரு டூத் பிக்கால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு. அப்படி இல்லைன்னா இன்னொரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆகியாச்சு. நான் அவன்லேருந்து வட்டலப்பத்தை எடுத்துட்டேன். பாருங்கள், அழகாக ரெடி ஆகியிருக்கு. இப்போ டூத் பிக் போட்டு பார்க்குறேன், எதுவும் முட்டலை. ஸோ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிருச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஹெல்த்தியானது தான். முட்டை, கருப்பட்டி, தேங்காய் பால் எல்லாமே நல்லது. ஸோ குழந்தைகள் எல்லாருக்குமே கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டெசர்ட் தான் இது. இது மாதிரி குயிக்கான டிஷ்ஷஸ் செய்யணும்னா Karan-Dees சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.